டான்ஸ் ஆடும்போது தான் வந்து எங்க அப்பா அம்மா வேற இருக்காங்க. என்னமோ தெரியாத மாதிரி. இது அப்படின்னு இல்ல, இவங்க கசின்ஸ் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி கமல் சாரோட சாங்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுல பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்களா, அங்க டான்ஸ் வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். ஓ பாட்டா போட்டு உங்களை அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி திருப்பி பழைய ஃபயர் பத்திக்கிச்சு. அவ்வளவுதான். அப்ப பத்திக்கிட்டதுதான் அங்க பிளாட் ஆனதா. நீங்க அதுக்கடுத்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு தெரியாமலாம் சுத்துனீங்களா, இல்ல எப்படியும் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நாங்க தெரிஞ்சேதான் சுத்தணும் அப்படின்னு வந்தீங்களா? கங்கோத்ரி எபிசோட். ஆமா, அப்பா பார்த்தது. ஆமா, அப்பா பார்க்கல, யாரோ ஒருத்தர் பார்த்து அங்கிள் கிட்ட சொல்லி, அங்கிள் அம்மா கிட்ட சொல்லி, அங்கிள் அப்பா கிட்ட சொல்லி, அவர் என்கிட்ட கேட்டார் ஒரு நாள், இந்த மாதிரி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் டாடி அப்படின்னு. என்ன நான் என்னமோ கேள்விப்பட்டேன், நைட் ஏதோ 8 மணிக்கு ஒரு பொண்ணோட அப்படியே கை பிடிச்சி நடந்தியா அப்படின் போது, டாடி டாடி அப்படிலாம் இல்லை டாடி, என் ஃப்ரெண்டு டே உர்றா அப்பா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையும் இருப்பான் அப்படின்னு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஓபன் பண்றேன். ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது, நான் வந்து ஜே படத்துக்கு போறேன்னு சொல்லி கீக்கியோட வெளில போயிட்டேன். ஒரு நாள் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வச்சு, நேத்துக்கு ஏதோ படத்துக்கு போனல, ஆமா ஜே கதையை சொல்லு. கதை ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன். ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா, கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமான்னு. இதே மாதிரி நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன, ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பார்க்கல, எங்கேயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு. அன்னைக்கு நானும் கிக்கியும் வெளில ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கோம். புலஞ்சு கிடந்த ரகசியத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டீங்க. அப்பா ரியாக்ஷன் எப்பயோ எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். தனியா போறதை விட கும்பலா தான் போவோம் எப்பவுமே. கசின்ஸோடயே போவோம். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதுல லோகேஷ் ஒருத்தர். ஆமா, லோகேஷ் அவர்தான் தேர்ட். ஆமா, இல்ல அது அவர் ஒரு வெப்பன் சப்ளையர் மாதிரி. கூட்டிட்டு ஓடி போறது இல்லம்மா காதல், வச்சு குடும்பம் நடத்துறதுதாம்மா காதல். நான் ஏன் சொல்றேன்னா, நான் காதல் அனுபவிட்டேன்மா. நீ நிறைய அனுபவிச்சிருக்க காதல்ல. கை கொடுக்கணும், காதலுக்கு கை கொடுப்பேன்டா. நீ ஒரு காதல் அனுபவிக்கல, நிறைய காதல் அனுபவிச்சியா? How many love please? அது கணக்கே இல்லைங்க. ஆனா இன்னொன்னு வந்து நாங்க கேள்விப்பட்டோமே, நீங்க ஃபர்ஸ்டே வந்து பிரேக்கப்ல தான் வந்து இருந்தீங்க. ஐ மீன் ரொம்ப நாளா வந்து ரெண்டு பேருமே பேசிக்கல. வாட் ஹேப்பன்ட்? 2 வாட்டி லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்கப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா, 8 வருஷம். அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே, அதுதான் the destiny. சேரணும்னு இருந்திருக்கு. ஆஃப்டர் எங்க போய் மாட்டிக்கணும்னு இருக்கு. மாட்டிக்கிட்டோம், சேர்ந்துட்டோம். சூப்பர். எதனால பிரேக்கப் ஆச்சு? why breakup? அந்த காரணம், அந்த பிரேக்கப் ஸ்டோரி அது ரொம்ப நீங்க சொல்றீங்களா நாங்க சொல்லவா? நானே சொல்றேன். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்தி சொல்லுவே, நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். சோ பேசிக்கலி வந்து அப்போ லவ் பண்ணும்போது நல்ல அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா, பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு டைம்ல வந்து இப்போ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பேசிக்கல. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். வெளியில நான் ஃப்ரெண்ட் தாங்க. ஆம்பளை இல்ல பொம்பளை இல்லங்க, ஃப்ரெண்டுங்க. இது நல்லா இருக்கு. அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அது என்ன ஜெனரல். இருமா, நீ என்ன பேச விடுமா, ஒரு நிமிஷம் இருமா. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வெளியில போய் மீட் பண்ணல, நான் எங்கேயோ போயிருந்தேன். அவங்க அங்க வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. கேஷுவலா அப்படி மீட் பண்ணோம். இல்லங்க, உண்மையிலே கேஷ். இருமா, அந்த அதுக்கு முன்னாடி சொல்றேமா, நீ ஏன் பயப்படுறமா? சும்மா தான் கேட்டேன். இருமா, அடுத்ததுக்கு வரேன். வெளியில ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கேயோ போயிருந்தேன், அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்படி வந்து கேஷுவலா ஒரு ஹாய் ஹலோன்னு சொன்னோம். அப்போ ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் என்னங்க தப்பு இருக்கு புரியல.